ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். போன கிளாஸில் கோங்கிறதுக்கு ஐ என்ற மீனிங் வச்சு பார்த்தோம். இப்போது ரெண்டாம் வேற்றுமை உருபு அது முடிஞ்ச பிறகு மூன்றாம் வேற்றுமை உருபு என்னது சி. ஆனால் அது இப்போ நடத்த வேணாம், அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நாலாம் வேற்றுமை உருபு கோ எடுத்துக்குவோம். சார் ரெண்டுக்கு அப்புறம் எதுக்கு சார் நாலாவது போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கோ இதுவும் கோ இல்லைங்களா, அர்த்தம் தானே மாறுது. அதுக்கு ஐ இதுக்கு இக்கு. ஆனால் அந்த ப்ரோனோனோட இந்த கோ சேரும்போது மாற்றங்கள் ஒரே விதமான மாற்றங்கள் தானே நிகழுது. அதனால் நாம் என்ன செஞ்சிரோம்னா இந்த கோவை இப்போ எடுத்துக்குவோம். இப்போ மொதல் கோ என்ன செஞ்சோம்? என்னை மீ, நம்மை அஸ், உன்னை யூ, இவனை ஹிம், இவளை ஹெர் இல்லைங்களா. அப்புறம் அவர்களை இவர்களை தெம் அப்படின்னு போட்டோம். இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த மையோட கோ சேரும்போது இக்குங்கிற அர்த்தத்தில் பார்ப்போம். இப்போ கோ சேர்க்குறப்போ மை ப்ளஸ் கோ என்னது? அதே முஜே முஜுக்கோ. இங்கே மீனிங் என்னது? எனக்கு, அதாவது டு மீ. ஹம்மோட கோ சேர்க்குறப்போ என்னது? ஹமே ஹம்கோ. இங்கே மீனிங் என்னது? நமக்கு, டு அஸ். தூவோட கோ சேர்ந்த என்னது? துஜே துஜுக்கோ. தும்மோட கோ சேர்ந்த என்னது? தும்ஹே தும்கோ. ஆப்போட கோ சேர்ந்த என்னது? ஆப்கோ. இந்த மூணுக்குமே என்ன அர்த்தம்? உனக்கு, உங்களுக்கு. இங்கிலீஷில் டு யூ. சரி, இவனை நாம் அங்கே பார்த்தோம். இப்போ இங்கே இவனுக்கு, இவனுக்கு அப்படிங்கிறப்போ டு ஹிம். இவளுக்கு டு ஹெர். ஆனால் இந்த ரெண்டுக்கு ஹிந்தியில் இசே இஸ்கோ. அதே மாதிரி அவனுக்கு அவளுக்கு என்னாகும்? உசே உஸ்கோ. இங்கிலீஷில் டு ஹிம் டு ஹெர். இவருக்கு இவர்களுக்கு. இதுக்கு என்னது? இன்ஹே இன்கோ. இங்கிலீஷில் என்னது? டு தம். அதே மாதிரி உன்ஹே உன்கோ. அவருக்கு அல்லது அவர்களுக்கு இங்கிலீஷில் என்னது? டு தம். இதில் ஒரு வாக்கியம் எனக்கு தெரியும் வச்சுக்குவோம். எனக்கு தெரியுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐ நோ. ஐநோங்கிறதுக்கு ஹிந்தியில் நேரடியாக வரும்போது மை ஜான்தாஹூ, மை ஜான்தாஹூ, அதாவது ஐநோ, நான் அறிவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். எனக்கு தெரியுங்கிறப்போ இது என்னதுன்னா இட் இஸ் நோன் டு மீங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போது எனக்கு தெரியும், எனக்குங்கிறத பிரிங்க. நான் ப்ளஸ் இக்கு. நானுங்கிறதுக்கு மை, இக்குங்கிறதுக்கு கோ. மை முஜுன்னு மாறும், கோ சேருங்க முஜுக்கோ, முஜே அல்லது முஜுக்கோ. அப்போ எனக்கு தெரியுங்கிறப்ப என்ன சொல்லணும்னா முஜே மாலும் ஹை, முஜே மாலும் ஹை, முஜே மாலும் ஹை. இந்த சென்டென்ஸை எனக்கு ஹிந்தி தெரியும்னு எடுத்துக்கோமா. அப்போது எனக்கு முஜே, ஹிந்தி ஹிந்தி, தெரியும் மாலும் ஹே. அப்போ முஜே ஹிந்தி மாலும் ஹே, முஜே ஹிந்தி மாலும் ஹே, முஜே ஹிந்தி மாலும் ஹே. இங்கிலீஷில் ஐ நோ ஹிந்தி. இப்போது எனக்குங்கிறதுக்கு பதிலாக நமக்குன்னு போட்டுக்குவோம். அப்போ நமக்கு ஹிந்தி தெரியும். நமக்குங்கிறதுக்கு ஹமே அல்லது ஹம்கோ. ஹிந்தி மாலும் ஹே, ஹமே அல்லது ஹம்கோ ஹிந்தி மாலும் ஹே, ஹமே அல்லது ஹம்கோ ஹிந்தி மாலும் ஹே. இங்கிலீஷில் வி நோ ஹிந்தி. அடுத்து உனக்கு ஹிந்தி தெரியும்.
உனக்குங்கிறதுக்கு என்னென்ன சொல்லலாம்? தூ சொல்லலாம், தும் சொல்லலாம். தூ விட்டுடுவோம், தும் மட்டும் சொல்லுவோம். அப்போ தும்மோட கோ சேர்ந்த என்ன ஆகும்? தும்ஹே தும்கோ. இப்போ உனக்கு ஹிந்தி தெரியும், யூ நோ ஹிந்தி. तुम्हें அல்லது तुमको हिंदी मालूम है. तुम्हें அல்லது तुमको हिंदी मालूम है. तुम्हें அல்லது तुमको हिंदी मालूम है. உங்களுக்கு ஹிந்தி தெரியும். इंग्लिश यू नो हिंदी. आपको हिंदी मालूम है. आपको हिंदी मालूम है. आपको हिंदी मालूम है. இவனுக்கு ஹிந்தி தெரியும், இவளுக்கு ஹிந்தி தெரியும். இந்த ரெண்டுமே ஹிந்தியில் இசே இஸ்கோ தான். இப்போ நம்ம சொல்லுவோம், இவனுக்கு அல்லது இவளுக்கு ஹிந்தி தெரியும். he or she knows ஹிந்தி. தமிழில் சொல்லிட்டோம், இங்கிலீஷில் சொல்லிட்டோம், ஹிந்தியில் சார் இசே இஸ்கோ ஹிந்தி மாலூம் है. இசே இஸ்கோ ஹிந்தி மாலூம் है. இசே இஸ்கோ ஹிந்தி மாலூம் है. அவனுக்கு ஹிந்தி தெரியும், he knows ஹிந்தி. அவளுக்கு ஹிந்தி தெரியும், she knows ஹிந்தி. இப்போ நாம் இப்படி வச்சுக்குவோம், அவனுக்கு அல்லது அவளுக்கு ஹிந்தி தெரியும். he or she knows ஹிந்தி. उसे அல்லது उसको हिंदी मालूम है. उसे அல்லது उसको हिंदी मालूम है. उसे அல்லது उसको हिंदी मालूम है. இவருக்கு அல்லது இவர்களுக்கு ஹிந்தி தெரியும். they know हिंदी. इन्हें அல்லது इनको हिंदी मालूम है. इन्हें அல்லது इनको हिंदी मालूम है. इन्हें அல்லது इनको हिंदी मालूम है. இப்போ அவருக்கு அல்லது அவர்களுக்கு ஹிந்தி தெரியும். இங்கிலீஷில் they know ஹிந்தி. ஹிந்தியில் उन्हें அல்லது उनको हिंदी मालूम है. उन्हें அல்லது उनको हिंदी मालूम है. उन्हें அல்லது उनको हिंदी मालूम है. இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? ஹிந்தி தெரியும்னு தானே சொன்னோம். இப்போ நம்ம ஹிந்திங்கிற மொழியை எடுத்துட்டு தமிழ் தெரியும்னு சொல்லுவோம். அப்போ தமிழ் தெரியும்னு என்னது? முஜே தமிழ் மாலும் ஹே, ஹம்கோ தமிழ் மாலும் ஹே, அப்கோ தமிழ் மாலும் ஹே, இஸ்கோ தமிழ் மாலும் ஹே சொல்லலாம்ல. இப்போ தமிழுங்கிற மாதிரி இங்கிலீஷ் சொல்லலாம்ல, அதே மாதிரி ஜெர்மன் மொழி சொல்லலாம்ல, ஃப்ரெஞ்சு மொழி சொல்லலாம்ல, ஜப்பான் மொழி சொல்லலாம்ல, அப்புறம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்படி அந்த ஹிந்திங்கிற இடத்துல நீங்கள் என்ன மொழி வேணாலும் போட்டிக்கிங்க, பேசி பாருங்க, ஹிந்தி நிறைய சென்டென்ஸ் உருவாகும்ல. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும்னு சொல்லுவோமா? நீச்சல் அடிக்க தயிர்னா, தயிர்னா. சமைக்க தெரியும்னு சொல்லுவோமா? खाना बनाना, खाना बनाना मालूम है. பாடத் தெரியும்னு சொல்லுவோமா? मुझे गाना मालूम है, गाना मालूम है. இதே மாதிரி ஆடத் தெரியும்னு சொல்லுவோமா? मुझे नाचना मालूम है. அப்போ நாச்சுனா. இதே கார் ஓட்ட தெரியும்னு சொல்லுவோமா? मुझे गाड़ी चलाना मालूम है, मुझे कार चलाना मालूम है சொல்லலாம்ல.
சரி, உங்கள் வீடு எனக்கு தெரியும்னு சொல்லலாம்ல. முஜே ஆப்கா கர் மாலும் ஹே, முஜே ஆப்கா கர் மாலும் ஹே சொல்லலாம்ல. உங்கள் பேர் எனக்கு தெரியும். முஜே ஆப்கா நாம் மாலும் ஹே, முஜே ஆப்கா நாம் மாலும் ஹே சொல்லலாம்ல. இப்படியே நீங்கள் இந்த சப்ஜெக்டை நான், நாம், நீ, நீங்கள், இவன், இவள், அவன், அவள், இவர், அவர், இவர்கள், அவர்கள் போட்டு பாருங்க. ஒரு 12 வாக்கியங்கள் அமைக்கலாம். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹிந்திங்கிறது தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு, ஜெர்மன் இதெல்லாம் போட்டு கார் ஓட்ட தெரியும், ஆட தெரியும், பாட தெரியும், ஓட தெரியும் சொல்லி பாருங்கள். அது ஒரு 15 செகண்ட் நீங்களே உருவாக்கி பாருங்கள். இதை எடுத்துகிட்டு அதை மாற்றுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதை ஒன்று எடுங்க, எடுத்துட்டு இன்னொன்று பேஸ்ட் பண்ணிடுங்க, முடிஞ்சிருச்சு. சொல்லி பாருங்கள். கிட்டத்தட்ட 180 வாக்கியங்கள் அமைக்கலாம் குறைஞ்சபட்சம். இந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். அடுத்த கிளாஸில் நம்ம அந்த 3ஆம் வேற்றுமை உறுப்பு 5ஆம் வேற்றுமை உறுப்பு எப்படி மாறுது அதை வச்சு வாக்கியங்கள் பார்ப்போம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி.